Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. அதாவது ஊழல் இந்த பக்கம் வந்து எதேச்சதிகாரம், இது ரெண்டும் ஈவில் அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரெண்டுமே தீய சக்தி தான். சரி, இது ரெண்டும் சமமான தீய சக்திகளா அப்படின்னா சமமான தீய சக்திகள் கிடையாது. ஊழல் எதிர்ப்புங்கிறது வந்து பாசிச எதிர்ப்பை வந்து பலகீனப்படுத்திடும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மை இல்லை. மோடியினுடைய தயச்சதிகாரத்தினுடைய ஊற்றுக்கண்ணில் ஒன்றா ஊழல், மற்றவர்கள் எதிரிகளோட ஊழல் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த ஊழலுக்கும் அந்த எதேச்சதிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? மக்கள் எங்கே வந்து ஊழலை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு, எதன் வெளியில் வந்திருக்கு? 40% ஊழல் சொல்லி 40% ஊழல் வந்து பாஜக ஈடுபட்டுச்சின்னு சொன்ன குற்றச்சாட்டை நிரூபித்து தான் அங்கே வந்திருக்கு. எதேச்சதிகாரத்தை எதிர்ப்பது என்பது ஊழல் செய்வதற்கான உரிமம், லைசன்ஸ் கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி செயல்பட்டு இருக்கு. அந்த கட்சி இன்னைக்கு டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து அங்கங்கே சுருட்டிட்டு வந்து உட்காரல, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. அதாவது உங்கள் மீது அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை ஒன்று நடக்குது, அர்த்தம் இல்லாமல் உங்களை ஒடுக்க பார்க்குறாங்கன்னா அதை கண்டிக்கலாம். நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க, அதில் சிக்கிறீங்கன்னா அதை எப்படி பார்க்க முடியும்னா ஊழலாக தான் பார்க்க முடியும், குற்றமாக தான் பார்க்க முடியும். உண்மையாக எதேச்சதிகாரத்தை ஊழல் ஊக்குவிக்கிறது, எதேச்சதிகாரத்துக்கான பாதையை ஊழல் அமைத்து கொடுக்கிறது. 1,76,000 கோடிங்கிறத நம்பர்ஸாக போட்டு ஒரு தேசத்தையே தோற்கடித்த எண்ணுன்னு சொல்லி எழுதுனேன் உங்களுக்கு இருக்கு. அந்த மருதையன் குறிப்பிட்ட கட்டுரையினுடைய அபத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டம் 2011லேருந்து 16 வரைக்கும் திமுக வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு. 2016 தேர்தலில் நீங்கள் தோற்று போவீங்கன்னு எழுதுறேன். அதுதான் நடந்துச்சு. 2016 தேர்தலில் அதிமுக மீண்டும் வென்றதுங்கிறது தானே வரலாறு. அதை வந்து இப்படி வாசி காமிச்சிட்டு ஏதோ வந்து சமஸ் வந்து அதிமுகவுக்கு வக்காலத்தை எடுத்துட்டாருங்க. இது தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது தற்கொலைகள்னு நான் போடுறது. அப்புறம் ஐயோ சமசங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டாரு, லும்பன்னு சொல்லிட்டாரு. திமுகவுக்கு ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை, அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக இல்லை. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் சீமான், இப்படிங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இவங்களை விமர்சனம் பண்ண மறைமுகமாக நீங்கள் இவங்களை வளர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு எடுத்துக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு நல்ல பத்திரிகையாளர் எதிர்கட்சிகளோடு இணைச்சி பேசப்பட்டால் அவன் தரம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆளுங்கட்சியோடு இணைச்சி பேசப்படுறது தான் சந்தேகத்துக்குரியது. நீங்கள் நாம் தமிழர் மாதிரியான இயக்கம் வந்து திமுகவோட வந்து ரொம்ப முரண்பட்டதாக நான் அதை பார்க்கல. அவங்க எவ்வளோதான் வந்து அப்படி எதிர்த்து பேசி கொண்டாலும் திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை பேசுகிறாங்க, ஆனால் பாஜக வந்து எதிரி, இவங்க அங்காளி பங்காளி சண்டை தான் அப்படின்னு. அப்படிதான், அப்படியான ஒரு உணர்வு தான் அவங்கள்ட்ட இருக்க முடியும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர், அருஞ்சொல் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சமஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஃபோர்த் எஸ்டேட்டுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அருஞ்சொல்லியும் நாங்கள் முக்கியமான சில கட்டுரைகளை வாசிக்க முடிகிறது. சமூகத்தில் பல இடங்களில் ஒரு பேசுபொருள் உருவாகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. உங்களை பற்றியும் உங்களுடைய தரவுகள், எழுத்துக்களை பற்றியும் சில விமர்சனங்கள் வர்றதையும் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துருப்பீங்க. அதுக்கெலாம் நம்ம செகண்டரியாக போகலாம். ஆனால் என்னுடைய முதற்கட்ட கேள்வி, இன்றைய சமகால அரசியலை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஊழல் எதிர்ப்பு, ஊழலை ஒழிக்கணும், ஊழலை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஒரு தரப்பினர்கிட்ட. இன்னொரு தரப்பினர்கிட்ட நீங்கள் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, அதை விட்டுருங்க, ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுங்க. இன்றைக்கு சூழல், இன்றைக்கி நாடு மிகவும் அபாயகரமான காலகட்டத்தில் இருக்குது, ஊழல் அப்படிங்கிறது ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னே அந்த இடதுசாரிகள் பேசுகிறத பார்க்க முடியுது. இதை எப்படி மக்கள் பார்க்கணும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஊழல் எதிர்ப்பு அல்லது இப்படி வச்சுக்குவோம். அதாவது ஊழல் இந்த பக்கம் வந்து எதேச்சதிகாரம், இது ரெண்டும் ஈவில் அப்படியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரெண்டுமே தீய சக்தி தான். சரி, இது ரெண்டும் சமமான தீய சக்திகளா அப்படின்னா சமமான தீய சக்திகள் கிடையாது. எதேச்சதிகாரம் போன்ற ஒரு கொடுந்தீமைங்கிறது ஒரு சமூகத்தில், அரசியலில் வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஊழலை வந்து நம்ம அதோட நேரடியாக அப்படி ஒப்பிட முடியாது. ஆனால் அதற்காக எதேச்சதிகாரத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், அவங்க தரப்புலேருந்து ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால்
இல்லை நம்ம இப்போ எதேச்சதிகாரத்தை தான் நீங்கள் பிரதான கவனம் கொடுத்து பார்க்கணும், ஊழல் எதிர்ப்பில் இப்போ கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பலரும் செய்யக்கூடிய தவறு என்ன இங்கே அப்படின்னு சொன்னால், எதேச்சதிகாரமாக ஊழலா? அப்படி இல்லை, எதேச்சதிகாரமும் ஊழலும் இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிறந்திருக்கு அல்லது ஒட்டி வாழுது. பலரும் சித்தரிக்கிறபடி நீங்கள் ஊழல் எதிர்ப்புங்கிறது வந்து எதேச்சதிகாரத்தை பலகீனப்படுத்துகிறோம், அதாவது எதேச்சதிகாரத்தின் மீதான எதிர்ப்பை, பாசிச எதிர்ப்பை வந்து பலகீனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. உண்மை இல்லை. மாறா நாம் இந்த வந்து தரவுகள் ரீதியாகவே பேசுவோம். உதாரணமாக நம்ம எப்படி வச்சுக்குவோம், பாஜகவினுடைய மிகப்பெரிய வரலாற்று எழுச்சி அப்படிங்கிறது 2014 தேர்தல். அதற்கு முன்னாடி இங்கே இந்துத்துவ சக்திகள் கிட்டத்தட்ட அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்குது. 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்பே அந்த ட்ரைசஸ் எல்லாம் இருக்குது, வெவ்வேறு அமைப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் கூட 2014 வரைக்கும் நீங்கள் வந்து இவர்கள் ஒடுங்கி தான் இருக்காங்க. இது எங்கிருந்து பாஜக இவ்வளோ பெரிய வலிமை பெற்றுச்சு அப்படின்னா, பலரும் இன்று நினைத்து கொண்டிருக்கிறபடி ஏதோ வந்து இந்துத்துவ அலையினால் பெரும்பகுதியான மக்கள் போய் ஏதோ இந்து மதத்தின் மேலே இருக்கக்கூடிய பிடிமானத்தினாலேயோ அல்லது ஏனைய மதங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வுனாலேயோ கொண்டு போய் ஓட்டு போடுறாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினர் நம்ப வைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. கம்யூனல் திங்கிங்லாம் போய் பரவாயில்ல. இல்லை, நீங்கள் இந்தியர்கள் வந்து இன்றளவும் வந்து அவர்கள் நல்லிணக்கர்கள் தான். அதனுடைய தன்மை மாறி இருக்கா அப்படின்னா மாறி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்துத்துவத்தை வந்து ஒரு 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 குரூரமான ஒரு வெப்பனாக மாற்றிருக்காங்க, ஒரு குரியல் வெப்பனாக அதை மாற்றிருக்காங்கங்கிறது உண்மை. ஆன போதிலும் கூட அது வந்து இந்திய அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது என்றும் வெல்லக்கூடிய அளவுக்கோ ஆன சக்தியாக அது வளரல. பெரும்பகுதியான மக்கள் வந்து மதம் சார்ந்து அவங்க ஓட்டு போடல. அப்போ எது சார்ந்து வந்து இந்த திரட்சி அவங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால், 2009 ஆரம்பித்து 2014 வரையிலான காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த ஊழல்கள், ஆக்சுவலி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது அந்த 10 ஆண்டுகள்ங்கிறது நேரு காலகட்டத்துக்கு பிறகு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்த ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் தான் அது. மகத்தான பல சாதனைகளை காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு செய்தது. ஆனால் அதனுடைய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நேரடியாக வந்து விழுந்துச்சு. வந்து குற்றச்சாட்டுகளாக விழுந்ததில்லை. காமன்வெல்த் கேம்ஸ் மாரி ஒன்று நடக்கும்போது அதில் இருந்த சிதைவுகள் எல்லாமே வந்து நேரடியாக டிவியில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, புகைப்படங்களாக வெளியானுச்சு. அன்றாட ஏதாவது ஒரு சிக்கலான விஷயம் வெளியாகிட்டே இருந்துச்சு. இந்த ஊழல் 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 ஊழல்ங்கிறது பேரில் தான் சம்மந்தமே இல்லாமல் அனாசாரி மாரியான ஒரு ஆள் வந்து எழுந்து வர்றார், ஊழல் எதிர்ப்பு இயக்கம் எழுந்து வருது. இது எல்லாத்தையும் அரசியல் ரீதியாக திரட்சி பண்ணி அந்த திரட்சியினுடைய மையத்தில் வந்து மோடி அப்படிங்கிற மனிதர் வந்து பேரூர் கொண்டு இந்த ஆட்சியை வந்து பாஜக கைப்பற்றுது. அப்போ இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், மோடியினுடைய தயச்சதிகாரத்தினுடைய ஊற்றுக்கண்ணில் ஒன்றா ஊழல், மற்றவர்கள் எதிரிகளோட ஊழல் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த ஊழலுக்கும் அந்த எதேச்சதிகாரத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு வரை மோடி திரும்ப 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 கூட்டங்களில் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊழலை எதிர்க்கிறேன் ஊழலை எதிர்க்கிறேன் ஊழலை எதிர்க்கிறேங்கிறாங்க. சரி, இந்த ஊழலை எதிர்க்கிறேன்னு இவர் பேசுகிறதுனால அவருடைய கட்சியில் ஊழல் இல்லையா? அவருடைய ஆட்சி வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டதா இல்லையா? நான் மறுக்கவே இல்லை. எவ்வளவோ விஷயம் அதையும் பேசணும் தானே. இல்லை, நாம் பேசிக்கிட்டு தானே இருக்கோம், அது எல்லாத்தையும் பேசத்தானே செய்கிறோம். சரியா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழல்களை நம்ம பேசுகிறோம். அதே சமயம் அந்த ஊழலில் இன்னொரு தன்மையை அவங்க கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ், லீகலைஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக தேர்தல் நன்கொடை வச்சுக்குவோம். தேர்தலுக்கான நன்கொடை வாங்குகிற விவகாரத்தை ஒரு நிறுவனம், எந்த நிறுவனம் வந்து நன்கொடை கொடுத்துருக்குங்கிறத தேவையில்லை, தெரியப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்றக்கூடிய ஒரு வழிமுறையை மோடி அரசாங்கம் உருவாக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, உங்கள் நிறுவனத்துக்கு சார்பாக அரசிட்டேருந்து ஒரு முடிவை வாங்குறீங்க, அதனால் பல 100 கோடி சம்பாதிக்கிறீங்க, நீங்களே வந்து அதே கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறீங்க. இது ஊழலாக இல்லையான்னா ஊழல் தான். இது ஆதாயத்துக்காக நீங்கள் பெறக்கூடிய ஆதாயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை. ஆனால் லீகலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நேரடியாக குற்றச்சாட்டம் கூடிய இடத்துல இல்லாமல் அதை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதே விஷயத்தை நீங்கள் வந்து நேரடியாக பணமாக வாங்கும்போது, பெட்டியில் வாங்கும்போது, அல்லது இந்த வழிமுறைக்கு உள்ளார வந்து வாங்காத போது அது முறைகேடு. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஊழல் தான்.
இதுவும் ஊழல் தான், அதுவும் ஊழல் தான். நமக்கு அதை சுட்டி காட்டுறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மோடி மிக புத்திசாலித்தனமாக தன்னை ஊழலிலிருந்து அப்பாற்பட்டவராக சித்தரித்து கொண்டு கட்சியில் யாரெல்லாம் எங்கெல்லாம் சிக்கிறாங்களோ, அல்லது எந்த கட்சி எந்த இடத்துலலாம் மாநிலங்கள்லாம் அந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சிக்குதோ அதில் ஒரு பகுதியை வந்து கழிச்சு கட்டுறது. நீங்கள் இதை வந்து அவர் ஒரு தொடர் உத்தியாக பண்ணுறார். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் போதும் முந்தைய உறுப்பினர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேரை ஒழிச்சு கட்டுறது, 200 பேர் இருந்தால் அதில் ஒரு 100 பேரை ஒழிச்சு கட்டுறது. ஏன் 2019 மக்களவைத் தேர்தலின் போது 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2014லேருந்து 19 வரைக்கும் இருந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு தரலை. அதில் வந்து கணிசமான ஆட்களுக்கு வயதாயிடுச்சு, அவங்க கட்சியில் செயல்படலை அப்படின்னு சொன்னது போக ஒரு சில ஆட்கள் வந்து கீழே முறைகேடுகளில் ஏற்பட்டாங்க. அங்கே அவங்க தொகுதிகளில் அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்பட்டுச்சு. எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் இப்போ கர்நாடகாவில் தோற்று போனார்கள். அங்கே கர்நாடகாவில் இப்போ நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து இதற்கான விளைவுகளை அவங்க பார்க்குற மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இதை ஒரு தொடர் வெப்பனாக பயன்படுத்துகிறார், ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இதற்கு பின்னரும் கூட இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. ஜனநாயக சக்திகள் ஒரு எதேச்சதிகாரத்தை எதிர்த்து ஒரு பெரிய போர் ஒன்று எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த ட்ராப்பில் போய் திரும்ப போய் விழாத. இது ஒன்று அரசியல் ரீதியாக சொல்கிறது. இன்னொரு பக்கம் தார்மீக ரீதியாகவே நீங்கள் ஊழலில் போய் விழக்கூடாது. நீங்கள் விழறது வழியாக இப்போ உதாரணமாக ஜனநாயக சக்திகள் தான் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய அமைப்பக அளவும் இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் முற்பட்ட சாதிகளுடைய நலன்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது அப்பட்டமானது, வெளிப்படையாக தெரியுது. அது வெளிப்படையாக தெரிகிறது இல்லை, அது அப்படி தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகமாகட்டும், அல்லது தலித்துகளாகட்டும், அல்லது பழங்குடியினராகட்டும், அல்லது முஸ்லீம்களாகட்டும், யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அந்த பெரும்பான்மை மக்களுக்கு, அந்த பகுஜன் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு சொன்னால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்காங்க. காங்கிரஸில் ஆரம்பித்து இங்கே மாநிலத்தில் திமுக வரைக்கும் எல்லாரையும் வரிசைப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் போய் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் சிக்கிறதுங்கிறது ஒரு அவலம். அதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் அதை கவனப்படுத்துங்க அப்படின்னா, நம்ம வந்து இது அரசியல் ரீதியாக விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஈவனில் எது வந்து பெருசு சின்னது, நாளைக்கு எது வந்து இந்திய ஜனநாயகத்தை வீழ்த்தக்கூடியது, இந்தியாவினுடைய அரசமைப்பையை பாதிக்கக்கூடியதெல்லாம் அறிவுத்தளத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தெரியும். சாமானியர்கள் நேரடியாக தாங்கள் பாதிக்கக்கூடிய இடத்திலிருந்து முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி ஊழல்ங்கிறத அவனுக்கு நேரடியாக போய் பாதிக்குதுன்னா பாதிக்குது. அந்த பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிறுத்திக்கணுமானா நிறுத்திக்க தான் வேணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ண போகிறீங்க, ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறீங்க, மேற்படிப்பு முடிக்கிறீங்க, ஒரு ஆய்வு முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்காக காத்திருக்கீங்க, ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ அல்ல கல்லூரிக்கோ அரசு பணிக்காக விண்ணப்பிக்கிறீங்க, எல்லா வகையிலையும் நீங்கள் தேடுறீங்க, பணி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பல லட்சம் பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லை பாசிச எதிர்ப்பு வேறு, ஊழல் எதிர்ப்பு வேறுலாம் பாடம் நடத்த முடியுமா? இந்த நியாயத்தை, அதாவது விமர்சகர்களை பார்த்து பதில் கேள்வி கேட்கக்கூடியவர்கள், ஊழல் குற்றஞ்சாட்டி இதை செய்யாதப்பான்னு சொன்னால் நீ அப்போ பாசிச எதிர்ப்பில் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள், ஊழல் வந்து நல்லதுன்னு போய் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? எந்த இடத்துலையாவது ஒரு தெருமுக்கில் நின்று ஊழல் வந்து நல்லதுங்க, பாசிசம் தான் கெட்டதுன்னு பேச முடியுமா? யாராவது ஓட்டு போடுவாங்களா? அப்போ இந்த மாதிரியான தன்மை இருக்கு இல்லையா, அது மக்கள் வந்து ஜனநாயக சக்திகள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கக்கூடியது. அது செய்யக்கூடாது. இல்லை, ஊழலின்மை, நேர்மையின்மை, ஒழுக்கமின்மை இதையெல்லாம் பற்றி இன்றைக்கு அரசியலில் பேசக்கூடிய நிலைமையில் நாம் இல்லை. கழுத்தை நிறுத்து கொண்டிருக்கிறது ஃபாசிசம், அதனால் நம்ம பேச முடியாது. இல்லை, அது தவறானதுங்கிற அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த ஃபாசிசம் நம்ம எதேச்சதிகாரம்னு அதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதேச்சதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு வந்து தோற்றுவாயாகவும் அதற்கு தொடர்ந்து வந்து ஊற்று கொடுக்கக்கூடியதாகவும் அதுதான் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் வந்து மாநில அரசுகள் கடுமையாக ஊழல் குற்றச்சாட்டுகள்லையோ அல்லது ஊழல்லையோ சிக்கிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலையெடுக்குது, மீண்டும் அவங்கள வீழ்த்துது. அது ஒரு பெரிய சிக்கலாகுது. இப்போ நான் ராஜஸ்தான் போயிட்டு வந்தேன். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அசோக் கெஹ்லாத் அவர்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆட்சி. இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு மாடல், கேரளா மாடல், முன்னாடி மோடி அவர்கள் சொன்ன மாதிரி குஜராத் மாடல், இதெல்லாம் வச்சு நம்ம விவாதிக்கிறோம் இல்லையா, அதுமாதிரி ராஜஸ்தான் மாடல்னு ஒரு மாடலையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெல்ஃபேர், அதாவது நலத்திட்ட உதவிகள் வழியாக
ஒரு மக்கள் நல்வாழ்வுக்கான அரசியலுங்கிறத வேற ஒரு கட்டத்துக்கு அசோக் கெலாத் முயற்சி பண்ணார். மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார். ஆனாலும் அவருடைய ஆட்சி வந்து அங்கே இழக்க வேண்டியிருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அமைச்சரவையிலே இருந்தவங்கள்ட்ட இருந்து சிக்கின ஒரு டைரி, ரெட் டைரி. அது வந்து முக்கியமான அரசாங்கம் வந்து ஊழலில் ஈடுபட்டதற்கான குற்றச்சாட்டுக்கான முகாந்தரத்தை அது கொண்டு இருந்துச்சு. அது அவருடைய பிம்பத்தையே அசைத்து பார்த்தது. இன்றைக்கி சத்தீஸ்கர் எடுத்துக்குவோம். சத்தீஸ்கரில் மிகச்சிறந்த ஆட்சியை காங்கிரஸ் கொடுத்தது. பழங்குடிகளுக்கு நான் வந்து அது நேரடியாக அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். பழங்குடிகளுக்கு நேரடியாக அவங்களோட பிராந்தியத்துக்கு போய் சிகிச்சை கொடுத்தாங்க. வாரம் வந்து அவங்களுக்காக வந்து சந்தைகள் நடத்துனாங்க, பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆட்சி சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கொடுத்தது. ஆனால் காங்கிரஸ் தோற்று இருக்கிறது. காரணம் என்ன? அங்கே கடைசி காலகட்டத்தில் மகாதேவ் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம், அதை வந்து நேரடியாக முதலமைச்சரோட தொடர்பு படுத்தின ஊழல் வந்து குற்றச்சாட்டு வெளியானது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்குனுச்சு. இப்போ இன்றைக்கி அங்கே ஆட்சியில் வந்து பாஜக திரும்ப உட்கார்ந்துருக்கு. அப்போ நாம் வந்து ஊழல் வந்து ஒரு பொருட்டில்லைன்னு சொல்ல முடியுமா? மக்கள் எங்கே வந்து ஊழலை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. எதன் வெளியில் வந்திருக்கு? 40% ஊழல் சொல்லி 40% ஊழல் வந்து பாஜக ஈடுபட்டுச்சின்னு சொன்ன குற்றச்சாட்டை நிரூபித்து தான் அங்கே வந்திருக்கு. அப்போ ஊழல் என்பது மிக முக்கியமாக மக்களிடம் பேசுபொருளாகவும் காரணியாக, அது வந்து இன்றைக்கி வரைக்கும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய காரணியாக இருக்குது. அந்த இடத்துல நீங்களும் போய் சிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உனக்கு பாசிச எதிர்ப்பில் வந்து அக்கறை இல்லைன்னா, பாசிச எதிர்ப்பில் அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எதேச்சதிகாரத்தை எதிர்ப்பது என்பது ஊழல் செய்வதற்கான உரிமம், லைசன்ஸ் கிடையாது. சரியா? அப்புறம் சமூக நீதி யார் பேசுகிறோமோ அவங்க தான் ரொம்ப மிக முக்கியமாக தார்மீகமான விஷயங்களில் உறுதியாக இருக்கணும். ஏனென்றால் ஊழல் என்பது மிக அடிப்படையாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய அரசியலுடைய தன்மையையே மாற்றி அமைக்குது. இப்போ நான் மிக சமீபத்தில் ஒடிசா போயிட்டு வந்தேன். நீங்கள் ஒடிசாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய, அங்கே அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுடைய பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா மிக சாமானியர்கள் அங்கே வந்து அரசியலில் உள்ளார் நுழைய முடியுது. அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆக முடியுது, அமைச்சராக முடியுது, எல்லாமே நடக்குது. எதிர்கட்சியிலையும் சரி, ஆளுங்கட்சியிலையும் சரி. ஏனென்றால் இவ்வளோ அளவுக்கு செலவு அங்கே இல்லை. ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பிரம்மாண்டமான பேரணிகளுக்கு ஆளுக்கு வந்து பெரிய அளவில் பணம் கொடுத்து அழைக்க வேண்டிய தேவையில்லை. இந்த தேவைகள் எல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு என்ற தென்னக மாநிலங்களில் குறிப்பாக வந்து அதிகமாக இருக்குது. வட மாநிலங்களில் நான் இல்லைன்னு சொல்லலை, இங்கே அதிகமாக இருக்குது. இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் ஒரு பயணம் பண்ணி போகிறீங்க, வேறு தேர்தல்களில் பங்கெடுக்கிறீங்க, பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக இந்த காஸ்ட்லியாக மாற்றிருக்கோம். இந்த எலெக்ஷனையும் எலக்டோரேட்டையும் காஸ்ட்லியாக மாற்றிருக்கோம். இந்த பணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு கவுன்சிலராக நிற்கணுன்னா எத்தனை லட்சங்கள் செலவு, 1 கோடி ரூபா செலவழித்த ஆட்கள்லாம் உண்டு. அப்போ ஒரு கவுன்சிலருக்கே இவ்வளோ செலவிடணும்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு எவ்வளவு செலவு, ஒரு எம்பி தொகுதிக்கு எவ்வளவு செலவு, இவ்வளோ செலவு பண்ணுற ஆட்களுக்கு தான் அரசியல் கட்சிகளில் இடம் கிடைக்கும்னு சொன்னால் அப்போ சாமானிய மனிதன் வந்து அந்த இடத்துக்கு வர முடியுமா? அப்போ சாமானிய மனிதனுக்கும் அரசியல் அதிகாரத்தையும் எவ்வளோ நம்ம விலக்கி வைக்கிறோம்? அப்போ அது சமூக அநீதியாக இல்லையா? இப்போ நாம் ஒரு பேச்சுக்கு நம்ம எடுத்துக்குவோம், திமுகவை எடுத்துக்குவோம். ஆனால் வந்து திமுகவை ஆரம்பித்தப்ப அது உண்டாக்கிய புரட்சிங்கிறது அகில இந்திய புரட்சி. ஏன்னா அது வரைக்கும் இங்கே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் யாரெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகிகளாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து எம்பிஸாக இருக்காங்க, எம்எல்ஏஸாக இருக்காங்கன்னா பெரும்பகுதியினர் கட்சியினுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் இருந்தவங்க அன்னைக்கு வந்து பெரிய நிலச்சுவம் வந்தார்கள், பண்ணையார்கள். ஆனால் அண்ணாவுடைய திமுக அன்னைக்கு கொண்டு வந்து உள்ளார வைக்கக்கூடிய ஆட்கள் வந்து மிக சாமானியர்கள், சாதாரண குடும்பங்கள்லேருந்து வரக்கூடியவங்க, சாதாரண சமூகங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள். அவ்வளோ பேர் அதை அரசியல் மயப்படுத்துது, அரசியல் அதிகாரப்படுத்துது. அதுதான் சமூக நீதியை நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே இடத்துல அப்படி நிகழ்ந்த ஒரு இடத்துல, ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு கோடி இருந்தால் தான் வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்க முடியும், அல்லது வந்து சில கோடிகளாவது இருந்தால் தான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனை பற்றி கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னா, நான் முன்னாடி அண்ணாவை சொன்னது வந்து சமூக நீதிக்கான அரசியல்னா இது சமூக அநீதிக்கான அரசியல். இதை வந்து நாம் எங்கேயோ வந்து நாம் குறைக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இது வந்து இந்த கட்சிகளுக்கே ஆபத்து, இந்த கட்சிகளுக்கே ஆபத்து, திமுக அதிமுகவுக்கே ஆபத்து. காரணம் என்ன அப்படின்னா, இப்படி வந்து நீங்கள் ஒரு பழக்கப்படுத்தும் போது அது ஒரு பண்பாடாக மாறுது, அரசியல் பண்பாடாக மாறுது. நீங்கள் வந்து இந்த முறை ஆட்சிக்கு வரலன்னா, திமுக வரலன்னா, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இந்த முறையும் வராமல் போயிருந்தால் திமுகவை சேர்ந்த பல முக்கியமான நிர்வாகிகள் வந்து
அரசியலை விட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருப்பாங்க பொருளாதார ரீதியாக. நான் சொல்றது உண்மை. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப கடினமான. நீங்க வந்து அவ்வளவு செலவுகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க இணையத்தில் உட்காந்துக்கிட்டு பதிவு போடக்கூடிய சாதாரண ஆட்களுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. ஒரு 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 பொங்கல் வருதுக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த இப்போ திமுகவோ அதிமுகவோ இருந்தால் நீங்கள் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது எம்எல்ஏக்காக நின்றவராக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு சில 100 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லேருந்து ஏராளமான விழாக்கள் நடக்கும். பொங்கல் விழா நடக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கும், கபடி போட்டி நடக்கும், கலை நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 250 கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா? அப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு 100 கோயில் சுழற்சி முறையில் வந்துடும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும். ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவாவோ அல்லது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருத்தராவோ 1 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் கொடுக்க முடியாத நிலையை நீங்கள் தான் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ எவ்வளோ பணத்தை ஒரு அரசியல் பிரதிநிதி வந்து கொடுக்க முடியும்? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பராமரிச்சிட்டு இருக்கணும், 10 காரில் போகணும், அதுக்கு டீசல் ஊற்றணும், வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் நீங்கள் இன்னொரு துர்பாக்கியம், வரக்கூடிய கல்யாணம் கருமாதி அவ்வளவுக்கும் போகணும், காசு வைக்கணும்னா எவ்வளோ பணம் அங்கே புழங்கும்? இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறது எதன்படி இது நியாயப்படுத்தப்படுதுன்னா, இவ்வளோ செலவு பண்ணுறேன் அதனால் சம்பாதிக்கிறேன், அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அதனால் பணம் கொடு. இது இப்படி சுழற்சி முறை மாரி ஆகுது. நீ ஊழல் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சும் போது நீ எனக்கு காசு கொடுன்னு வாக்காளர் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எங்கேயாவது வந்து நிறுத்தி தான் ஆகணும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அதில் மறுப்பதற்கே பாயிண்ட்டுகள் இல்லை. ஆனால் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அண்ணாவினுடைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒப்பிடுறது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவது நானே எழுதியிருக்கேன், அண்ணாவுடைய காலத்தை இந்த காலகட்டத்தோடு ஒப்பிட முடியாதுங்கிறத எழுதியிருக்கேன். அப்போ அரசியல் பணம், பொலிட்டிக்கல் மணிங்கிறது வந்து அது உலகளாவிய ஒரு வழி. அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஊழலோ அல்லது பொலிட்டிக்கல் மணிங்கிற விவகாரமோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விஷயம் அல்லது தமிழ்நாட்டு கட்சிகளை சேர்ந்த ஒரு விஷயம், இந்தியாவை சேர்ந்த ஒரு விஷயம், இந்திய கட்சிகளை சார்ந்தது அப்படியெல்லாம் இல்லை. இது உலகளாவிய ஒரு விவகாரம். இது பொலிட்டிக்கல் மணியை எங்கேருந்து கிரியேட் பண்ணுறது, எந்தெந்த இடத்துலேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை மாற்றுறது, எப்படி அதில் எதை லீகலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசப்படக்கூடிய விஷயம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அதே காலகட்டம் இல்லை, அது மோசமாக இருக்குது. இன்றைக்கி அதே காலகட்டம் இல்லைன்னா முற்றிலுமாக தூக்கி போடுறதுக்கு இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி செயல்பட்டுருக்கு. அந்த கட்சி இன்றைக்கி டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து அங்கே இங்கே சுருட்டிட்டு வந்து உட்காரல, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, அது வந்து ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் வந்து பிஜு ஜனதா தளம் கட்சியினுடைய நவீன் பட்நாயக் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அங்கே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. இதெல்லாமும் இந்திய மாநிலங்கள் தானே, இங்கெல்லாமும் நடக்குது தானே. அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், நான் நம்ம ஆட்களை குற்றம் சாட்டலை, நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்களேன்னு குற்றம் சாட்டலை, உங்கள் மேலே நான் பந்து தூக்கி போடலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இலக்காகிடாதீங்க. அதாவது மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது மிக குரூரமாக இதை வந்து தன்னுடைய விசாரணை அமைப்புகளை ஒரு அரசியல் விலங்கு மாதிரி பழிவாங்கும் அமைப்பாக மாற்றி வைத்திருக்கும் போது நீங்கள் குறைந்தபட்சம் வந்து இதுலேருந்து எவ்வளோ வந்து இதை ஒரு வியூக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் கையாளணுமோ அதை கையாளணும். அதனுடைய தன்மையை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் சொல்ல. இப்போ நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் எழுதியிருந்தீங்க, அருண்ஜுலா நான் படிச்சிருக்கேன், அதே போல் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பற்றி எழுதியிருந்தீங்க. ஆனால் பொன்முடி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா, அவர் மீது வந்து நடுவணரசும் தாக்குதல் இடி மூலமாக ஒரு விஷயம் நடக்குது. அதன் பிறகு அவர் கன்விக்ட் ஆகிறாரு, நீதிமன்றத்திலும் கன்விக்ட் ஆகிறாரு. ஸோ 2 சைடு இருக்குது. ஆக்சுவலி உங்கள் கட்டுரை வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லும் போது இவ்வளவு காட்டமாக சமஸ் எழுதுனது கிடையாது, அதுவும் திமுகவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மூத்த தலைவர் பற்றி இப்படி எழுதுனது கிடையாதுங்கிற ஒரு விமர்சனமும் கூட உங்களுடைய கட்டுரைகள் மீது வந்துச்சா பார்க்க முடிகிறது. 2 பார்வைகள் இருக்குது, எப்படி பார்க்குறது அது? ஆக்சுவலி என்னுடைய கட்டுரையிலே அதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். பொன்முடியுடைய சித்தாந்த பலம், அவர் வந்து ஏதோ வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஜெயத்ரட்சகன் போலவோ அல்லது ஒரு நேரு போலவோ நிர்வாகம், கட்சி நிர்வாகி அந்த அளவுலேருந்து இந்த பதவிக்கு வந்தவர் கிடையாது. சித்தாந்த ரீதியான ஒரு கொள்கை ஈடுபாடு கொண்டவர், திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டவர், அதுலேருந்து தான் அவர் வராரு. சொல்லப்போனால் கல்லூரி பேராசிரியர் பணியை விட்டுட்டு இங்கே வராரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருக்குது, திராவிட இயக்கத்தின் மேலே பெரும் பற்று கொண்டவர். இது எல்லாத்தையுமே நான் அங்கீகரிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன். அடுத்த கட்டமாக அவர் இதில் வந்து வேகமாக முன்னேறி மேலே வரார், வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக வர்றார். இப்போ அவர் பணியிலேருந்து இந்த பதவியிலேருந்து நகர்ற வரைக்கும் கூட ஆளுநருக்கு எதிராக, இந்த ஆளுநர் வந்து எவ்வளோ மோசமாக
நடந்துக்கிட்டாரோ அதை எல்லாருக்கும் துணிஞ்சி கவுண்டர் கொடுக்கக்கூடியவராக பொன்முடி இருந்தார். அதையும் நான் அங்கீகரித்து எழுதியிருக்கேன். இதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ பொன்முடி மேலே இடி வந்து ரெய்டு விடுறாங்களே, அதை பழி வாங்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை என்பது அரசியல் ரீதியாக எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்தப்படக்கூடியதுங்கிறத கடுமையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி எழுதியிருக்கோம். அறிஞ்சொல்ல நீங்கள் போய் அமலாக்கத்துறைன்னு போட்டால் ஏராளமான கட்டுரைகள் உங்களுக்கு கிடைக்கும், படிச்சுட்டு போயிடலாம். அது தனி. இப்போது அவர் கன்விக்ட் ஆகியிருக்கிறதுங்கிறது இந்த மாநிலத்தில் நடந்த ஒரு ஊழல் சம்பந்தமாக இந்த மாநில அரசால் விசாரணை முகாமை அமைக்கப்பட்ட லஞ்ச டிவிஎஸ்சி, ஆமாம், அது வழியாக நடந்து இங்கே உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அவர் பதவி விலக நேர்ந்திருக்கு. நேரடியான ஊழல் குற்றச்சாட்டு. இதை எப்படி பார்க்குறதுன்னா இதை குற்றமாக தான் பார்க்கணும். வேறு எப்படி பார்க்க முடியும்? அதாவது உங்கள் மீது அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை ஒன்று நடக்குது, அர்த்தமில்லாமல் உங்களை ஒடுக்க பார்க்குறாங்கன்னா அதை கண்டிக்கலாம். நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க, அதில் சிக்கிறீங்கன்னா அதை எப்படி பார்க்க முடியும்னா ஊழலாக தான் பார்க்க முடியும், குற்றமாக தான் பார்க்க முடியும். ஏன் வந்து அவ்வளோ காட்டமாக எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் சாதாரண ஒரு ஆள், இப்போ உதாரணமாக செந்தில் பாலாஜியை பற்றி நீங்கள் கேட்டீங்க. செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் மாட்டும்போது நான் அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன். ஹிந்தியில் வந்து தாதாகிரி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், அவங்க கிட்டத்தட்ட ஒரு யதார்த்த தளத்திலேருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுக்கு பெரிய கொள்கை அதெல்லாம் இருக்காது. அவங்க ஏதோ இந்த மாதிரியான ட்ராப்பில் விழுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க, மாட்டுவாங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் சித்தாந்த ரீதியாக அவங்கள வந்து முன்னிறுத்தும் போது சித்தாந்தத்தினுடைய ஒரு வடிவமாக பிரதிநிதியாக நீங்கள் மாறுறீங்க. அப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல சிக்கும்போது அவங்க உங்கள் சித்தாந்தத்தையும் சேர்த்து தான் உச்சப்படுத்துவாங்க. சமூக நீதி பேசுகிறவங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு கேள்வி கேட்குறோம். ஆமாம். அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் எந்த இடத்துல உட்காருறீங்க? உயர்கல்வித்துறையில் நீங்கள் உட்காருறீங்க. இன்றைக்கி திராவிட மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசும், சமூக நீதி அப்படின்னு ஒன்று சொல்லி தமிழ்நாடு பேசு. திமுக பேசுகிறது தனியாக வச்சுருக்கேன். அது தமிழ்நாட்டினுடைய ப்ரைடுன்னு தான் நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பெருமிதம் தான் நினைக்கிறேன். சமூக நீதி அரசியலுங்கிறதும் இன்றைக்கி நம்ம திராவிட மாதிரி அப்படின்னு சொல்கிறது அது தமிழ்நாடு மாதிரி தான், தமிழ் மாதிரி தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ அதற்கான அடித்தளம் எங்கிருந்து உருவாகுது? அதாவது இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எங்கிருந்து உருவாகுதுன்னா, கல்வித்துறையில் சாமானியர்களுக்காக இது பேசிய பிரதிநிதித்துவம். அவனுக்கு வந்து வாய்ப்பு இல்லையே, ஒரே ஒரு குழுமம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது, அதில் மேல் தட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லா வாய்ப்புகளையும் எடுத்துக்கிறீங்களேன்னு பேசி உருவான இயக்கம் இது. அப்படி தான் அது தார்மீகமாக எழுந்து வருது. இந்த கல்வித்துறைக்கு அது செய்த சாதனைகளை சொல்லி தான் இந்த அதன் மேலே அமைந்த பொருளாதாரத்தை முன்னிறுத்து தான் திராவிட மாதிரின்னு ஒன்று முன்னிறுத்துது. அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த துறையை எப்படி நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்கிறது இந்த 2 ஆண்டுகளாக அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் வந்து ஊடகங்கள் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப பள்ளிக்கல்வித்துறையை வந்து ஏராளமான குற்றச்சாட்டுகளோடு பேசினாங்க. உள்ளபடியாக திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு இந்த முறை. ஓகே. ஏனென்றால் அது வந்து நிறைய சர்ச்சையில் சிக்கினதுக்கு காரணமே தன்னை நிறைய பரிசோதனை முயற்சிகளுக்கு அது உள்ளாக்கிடுச்சு. ஒரு கரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து நிறைய கற்றலில் வந்து லேகிங் இருக்குது, விடுபடல் இருக்குது. அந்த பையன்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இளம் தேடி கல்வி மாரியான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுது அது. அப்புறம் ஆசிரியர்களை முறைப்படுத்துறது, இந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, வேறு ஒரு சிஸ்டத்துக்கு மாற்றுறதுங்கிறதுக்கு அவங்க வருகை பதிவுல ஆரம்பித்து எல்லாத்துலேயும் வெவ்வேறு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ரொம்ப நல்ல அதிகாரிகள் அதுக்கு பின்னாடி வந்து சுதந்திரம் கொடுத்து இயங்கினாங்க. நந்தகுமார் ஐஏஎஸ்லாம் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டார். அன்பில் மகேஷ் வந்து இதற்காக வந்து பெரிய அங்கீகாரம்லாம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும் அவர் ரொம்ப சுதந்திரமாக ஆரம்பத்தில் இவர்கள் அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். அதனால் அதிகாரிகள் அங்கே நிறைய மாற்றங்கள் பண்ணி பார்த்தாங்க. நிறைய தவறுகள் நடக்கலாம், ஆனால் அங்கே பரிசோதனை முயற்சிகள் அக்கறையோடு மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் உயர்கல்வித்துறையில் அப்படி என்ன நடந்துச்சு? உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? அவருக்கு பின்னாடி எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு? அந்த கார்த்திகேயனுக்கு பின்னாடி பல முதல்வர்கள் வந்து இவங்க வந்து மேடையில் உட்காந்து அவங்களோட ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது காரியா தெரியாதா இப்படியெல்லாம் பேசுகிறத அவங்க நேரடியாக பலர் பேச கேட்க முடிந்தது. பெரிய மாற்றங்கள் எதுவுமே கொண்டு வரல அவங்க. நீங்கள் வந்து தேசிய அளவில் வந்து புதிய கல்விக் கொள்கை போல் ஒரு ஒரு பெரிய செயல் திட்டத்தோடு பாஜக அரசு முன்னகரும்போது அதை விமர்சிக்கக்கூடிய நம்மள்கிட்ட வந்து வேறு ஒரு செயல் திட்டம் வேணும். அப்படி ஒரு செயல் திட்டம் உங்கள்கிட்ட இருக்கிறதா நினச்சி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அது வெறும் காகிதமாக இருக்குது. இந்த 2 ஆண்டுகளில் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே சிஸ்டம், ஏற்கனவே 20 ஆண்டுகளாக இந்த உயர்கல்வித்துறை என்பது ஊழலோடு ஒட்டி உறவாடிய ஒரு துறையாக இருந்தது என்றால்
கடந்த அதிமுக ஆட்சியில் அது ஒரு உச்சம் போணுச்சுன்னு சொன்னால் அந்த உச்சத்தினுடைய தொடர்ச்சியாக தான் கடந்த 2 ஆண்டுகளாக பொன்முடியினுடைய காலகட்டத்திலும் அது நீண்டுகிட்டு இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. எந்த மாற்றமும் இல்லை, பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் சித்தாந்த ரீதியாக உட்காந்துட்டு முலாம் பூசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் இதை விடுங்க, இந்த ஊழல் பிரச்சனையை ஒரு பக்கம் விடுங்க. அவர் பேசிய விவரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும், அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது, பொது மேடைகளில் பேசும்போது எவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தார். மக்களை போய் ஓசின்னு எவ்வளோ கேவலமாக பேசினார். இதெல்லாம் வந்து எந்த சமூக நீதி பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு முதல்வர் வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியலை, நீங்கள் வந்து என்ன செய்வீங்க என்ன பேசுவீங்களோன்னு பதற்றத்தில் இருக்கிறேன்னு மேடையில் பேசும்போதே அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்தார். சரியா? அப்போ நீங்கள் பேசக்கூடிய சித்தாந்தத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத யாரும் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து அவர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட குரோதம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, அவரெல்லாம் நான் பேட்டி எடுத்திருக்கேன் தனித்த முறையில். ஒரு நீண்ட உரையாடல் இந்த தெற்கில் இருந்த ஒரு சூரியன் புத்தகத்தில் அவருடைய பேட்டி இருக்குது. அப்போ அவர்கிட்ட வந்து இவ்வளோ சித்தாந்த ரீதியாக வந்து ஆழக்கால்பட்ட மனிதர் அவர் வந்து இப்படி போகிறாரேங்கும் போது ஒரு பெயின் தான் அது. நாம் வந்து இதை பொன்முடிங்கிறது, நான் இந்த கட்டுரையோட தலைப்பே சொல்லக்கூடியது பொன்முடியின் வீழ்ச்சி மட்டுமா இது அப்படிங்கும்போது, அது பொன்முடிங்கிற தனிநபராக பார்க்கல, டோட்டல் வேல்யூவாக பார்க்குறேன், நம்மளுடைய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். சரியா? அப்போ இதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இது தான். ஊழல் அப்படிங்கிறது நேர் எதிராக எதேச்சதிகாரம் அப்படின்னு 2 தட்டில் நிறுத்தாதீங்க. எதேச்சதிகாரமாக ஊழலா அப்படின்னு கேட்காதீங்க. ஊழல் எதிர்ப்புங்கிறது ஏதோ ஒரு வகையில் எதேச்சதிகாரத்துக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லிடாதீங்க. உண்மையாக எதேச்சதிகாரத்தை ஊழல் ஊக்குவிக்கிறது, எதேச்சதிகாரத்துக்கான பாதையை ஊழல் அமைத்து கொடுக்கிறது, எதேச்சதிகாரத்துக்கான நியாயப்பாட்டை ஊழல் தொடர்ந்து பாலூட்டி வளர்க்கிறது. நான் திருச்சியில் இருந்தப்ப கேள்விப்பட்ட ஒரு விவகாரம், அது வந்து இந்த திமுக அரசில் நடந்ததில்லை, இதற்கு முன்னாடியே நடந்தது, கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது. தங்கமுத்து என்கிற துணைவேந்தர், ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த பொருளியல் நிபுணர், நல்ல பேராசிரியர், பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேராசிரியர்களில் ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கல்வியாளர்களுக்குன்னு உயர்கல்வியில் ஒரு மரபு உண்டு, மால்கம் ஆதிசேஷையா, அனந்தகிருஷ்ணன், அந்த வரிசையில் வைக்கக்கூடியவர் தங்கமுத்து. அவ்வளோ பெரிய பேர் உண்டு அவருக்கு. அவர் வந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தராக செயலாற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு உள்ளூர் அமைச்சர்கிட்டேருந்து வந்து சில இடங்களில் அழுத்தம் போகுது, சில பரிந்துரைகள் போகுது, அவர் கண்டுக்கல. இந்த விஷயம் வந்து பொன்முடிக்கு அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார், அவர்கிட்ட சொல்லப்படுது, நான் பார்த்துக்கிறேன் வரும்போது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் வரார், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வராரு. அந்த நிகழ்ச்சிக்கு துணைவேந்தர் அழைக்கப்படலை, அது ஒரு கல்லூரியில் நடக்குது, அழைக்கப்படலை. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் வந்திருக்கிறதுனால துணைவேந்தரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வரல போகல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கமான துணியில் பேசியதாகவும், ஒரு கட்டத்தில் வந்து யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்லாம் பேசியதாகவும், அடுத்த கட்டத்தில் இது அவர் ரொம்ப சுயமரியாதை மிக்க ஒரு மனிதர். யார்? தங்கமுத்து. மறுநாளே, இந்த இன்சிடெண்ட் நடந்த மறுநாளே அன்று இரவே ராஜினாமா கடிதம் எழுதி ஆளுநருக்கு அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய ஊருக்கே புறப்பட்டு போயிட்டார். அவர் பல்கலைக்கழக மாளிகையெல்லாம் காலி பண்ணி அவர் ஊருக்கே போயிட்டார். இதில் என்ன மிக முக்கியமான விஷயம்னா, இந்த தங்கமுத்து என்பவர் ஒரு சாதாரண குக்கிராமத்திலிருந்து வந்த, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த மிகச்சிறந்த கல்வியாளர். அவரும் திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெரியார் உயராய்வு மையம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட போது அப்படி வந்து ஒன்று அமைக்கணுங்கிறது கலைஞர் அவர்களுக்கு கனவாக இருந்துச்சு. அப்படி ஒன்று அமைக்கப்பட்ட போது அதற்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான மனிதரை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி எஸ்வி ராஜதுரை அவர்களை அதற்கான பொறுப்புக்கு தங்கமுத்து தான் கொண்டு வர்றார். அப்போ எஸ்வி ராஜதுரை சொல்கிறாரு, எனக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது, இந்த துறைக்கு வந்து ஒரு தகுதியாக வந்து நான் உட்கார்றதுக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது அப்படிங்கும்போது, அப்படி இல்லை, வெளிநாடுகளில் இந்த மாதிரியான துறைகளில் யார் வந்து பெரிய நிபுணத்துவம் மிக்கவர்களோ, பெரிய ஆய்வு பண்ணியிருக்காங்களோ, களப்பணி ஆற்றியிருக்காங்களோ அவங்கள தான் இங்கே கொண்டாந்து உட்கார வைக்கிறது, நாங்கள் இதை முறையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு குழு அமைச்சு, அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப முத்திரை பதித்த நபர்கள். எனக்கு தெரிய நினைவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா எஸ் நீலகண்டன் அவர்கள், மறைந்து போயிட்டார். அவர் MIDS-னுடைய இயக்குனராக பணியாற்றியவர், மிக முக்கியமான பொருளியல் நிபுணர். அதே போல் நாகநாதன் அவர்கள், நாகநாதன் பொருளியல் பேராசிரியராக இருந்தவர், திமுகவில் கலைஞர் அவர்களுடைய மிக அணுக்க நண்பராக இருந்தவர். முரசொலி மாறன் போல அவருக்கு பிறகு அவருடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர். எழில நாகநாதனுடைய தகப்பனார்.
அவரை போன்றவர்கள்லாம் இருந்து அங்கீகரித்து கொண்டு வந்த நபர் அவர் எஸ்விஆர். அப்படி ஒரு ஆளை கொண்டு வர அந்த மாதிரியான ஆக்ஷனை வந்து எடுத்தவர் வந்து தங்கமுத்து. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இழிவுபடுத்தி அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதிக்கு என்ன விதமான அர்த்தம் இருக்குது? இதெல்லாம் அப்பயே எழுதப்பட்டுச்சு. அப்போ எழுதப்பட்டுச்சு. இது அவ்வளவும் வந்து இதனால தான் துணைவேந்தர் போயிட்டார்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. ஆனால் அப்படி ஒரு பண்பு பொன்முடிகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டவங்க உண்டு. அது இந்த ஆட்சியில் விளங்குனுச்சு. பொது மேடைகள்லேயே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வாயா போயா எல்லாரையும் பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து இவர் பேசக்கூடியவர் என்பதை வெளிப்படுத்தியது. அப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்ம அதை எழுத தானே வேண்டியிருக்கு. இதில் என்ன காட்டம் இருக்குது? நீங்களே சொல்கிறீங்க ஒரு விசாரணை அமைப்பை வைத்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றீங்க. இப்போ இந்த நேரத்தில் ஈடிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் டூலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோமா? நீங்கள் கொஞ்சம் சரியாக இருங்கப்பா, இப்போ அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சரியா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, பொன்முடி மீதும் செந்தில் பாலாஜி மீதும் பார்க்கப்படக்கூடிய பார்வைகள், வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் ஜெயலலிதா போன்ற நபர்கள் வரும்போது வைக்கிறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. குறிப்பாக மருதையன் போன்ற நபர்கள் வந்து உங்களையோ மணி மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவரையோ வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? பரிசையாவே சொல்கிறேன். முதலாவது விஷயம், அமலாக்கத்துறை போன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாரையும் வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்கும்போது அதை எதிர்க்க என்ன வேணும்னா எதிர்க்க தான் வேணும். இப்போ நீங்கள் போங்க அருஞ்சொல்ல போய் படிங்க, எத்தனை கட்டுரைகள் வந்திருக்குன்னு பாருங்க. இருக்குது. அமலாக்கத்துறைக்கு எதிராக அது பண்ணியிருக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிராக இங்கே மட்டும் இல்லை, இந்திய அளவில் எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறதோ அவ்வளவுக்கு எழுதியிருக்கும். அப்போ அது குரல் கொடுக்குறோமா, அதுக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோமா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஏதோ அமலாக்கத்துறை தூய்மையாக இருக்கிற மாதிரியும் பாஜக தூய்மையாக இருக்கிற மாதிரியும் நான் பேசலை. அப்போ அதையும் சேர்த்து தானே சுட்டி காட்டுறேன். அப்போ அதையும் தனியாக எதிர்த்துட்டு தான் இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் வந்து நீங்கள் போய் வழியக்க மாற்றுறது இருக்கு இல்லையா, அதை வந்து அமலாக்கத்துறை பழிவாங்குதுங்கிறதுனால இந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் செய்யக்கூடிய ஊழலை வந்து நான் அமைதியாக கம்முன்னு இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. முதலாவது விஷயம் ரெண்டையும் பகுத்து பார்க்கணும். பொன்முடி விவகாரத்தில் இப்போ அவர் மாட்டியிருக்கிற விஷயத்துக்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது தமிழ்நாடு அரசுடைய வரையறைக்கு உட்பட்ட இடத்துலேருந்து கையாளப்பட்ட ஒரு வழக்கு. அதில் தான் அவர் தண்டிக்கப்பட்டார். அது சம்பந்தமாக தான் நான் எழுதி இதை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கட்டுரையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். பாஜக வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு கட்சியிலையும் எப்படி இப்படியான ஆட்கள் இருக்காங்க. இன்றைக்கி பாஜக வந்து செந்தில் பாலாஜி பேசுவதெல்லாம் அர்த்தமே இல்லை. ஏன்னா திமுகவில் இல்லைன்னா அவரை வந்து தாங்கி வச்சுக்கக்கூடிய கட்சி அது, பாஜக வச்சுக்கக்கூடியது. ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு செந்தில் பாலாஜியை வெளுத்து அப்படியே அழகாக வந்து தூய்மையானவர்னு சொல்லி தன்னுடைய கொங்கு மண்டல தளபதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய கட்சி தான் பாஜக. அது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இந்த கிளாரிட்டி முதல் விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவா அதுவா அப்படின்னு ஒன்று இல்லை. மக்களுடைய இடத்துலேருந்து எந்த கத்தி குத்துனாலும் குத்தும். அது பாஜக கட்சி, பாஜகவுடைய கத்தி குத்துனாலும் குத்தும், திமுகவுடைய கத்தி குத்துனாலும் குத்தும். நான் சொல்ல வருவது, ஈடியுடைய விஷயம் நாம கண்டிக்கணுமானா அது கண்டிச்சிட்டே தான் இருக்கும். மக்கள்கிட்ட எது எடுபடும்னு கேட்குறேன் நான். ஒரு விஷயம் நான் முதல்ல நான் உங்களோட கேள்விகளுக்கு முடிச்சிடறேன். இது முதலாவது. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க, தலைவர்களை அணுகுவதில் ஏதாவது மாறுபட்ட பார்வை இருக்காது? ஒருபோதும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், இப்போ இது அரசியல் பழகுங்கிறது நான் எழுதின புத்தகம் 2016-17 காலகட்டத்தில் எழுதினது. சீர்திருத்தம் நம் பொறுப்புன்னு இதில் ஒரு அத்தியாயம் இருக்குது. ஊழல் வந்து பிரதானமான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தம். சாதியத்தை விடவும் ஊழல் பெரிய ஊழல் கிடையாது அப்படிங்கிறத மட்டுமே 10 பக்கத்துக்கு இதில் கற்ற வந்திருக்கு. அப்போ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் விவாதிச்சிருக்கோ அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி வேறு வார்த்தைகளில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர்றது முக்கியமான விஷயம், ஜெயலலிதா ஊழல் பண்ணபி இதே வார்த்தைகளை தான் பேசியிருக்கோம். அவங்க தப்பு பண்ணதை யாரும் சரின்னு சொல்லலை. சரியா? இரண்டாவது விஷயம், ஜெயலலிதா விஷயத்துக்கு அடுத்ததாக இப்போ இடையிலேயே வந்து 2G வழக்கு சம்மந்தமான ஒரு பேச்சை எடுத்துப்போம். நான் அந்த காலகட்டத்தில் 2011 காலகட்டத்தில் 2G சம்மந்தமாக வரும்போதெல்லாம் எனக்குமே ஷாக்கிங் இருந்துச்சு இதை அணுகிறதில்ல. ஆனால் அது பின்னாடி பகுத்து பார்க்கும்போது நான் எழுதினேன், ஹிந்துவில் வந்து முழு பக்கத்துக்கு எழுதினேன். என்ன எழுதினேன், 1,76,000 கோடிங்கிறத நம்பர்ஸாக போட்டு ஒரு தேசத்தையே தோற்கடித்த எண்ணுன்னு சொல்லி எழுதினேன். இது எவ்வளோ பெரிய மித்தை கிரியேட் பண்ணிச்சு பிஜேபிங்கிறது. இன்றைக்கி வந்து அது வந்து எவ்வளோ திட்டமிட்ட ஒரு பூதாகரமாக்கப்பட்டு திமுக ஆராசா மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே இந்த களத்திலேருந்து இவர்கள் எல்லாரையும் எப்படி அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு போலியான மதிப்பீட்டை வந்து ஒரு டூலாக எப்படி பயன்படுத்தினாங்கன்னு நானே எழுதியிருக்கேன். சரியா? அப்போ எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் குரல் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஜெயலலிதா அவர்களை பற்றி எழுதுறது அப்படிங்கிறது மருதையன் வந்து குறிப்பிட்டது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். அதாவது
ஒரு கட்டுரையாளர், ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள்ங்கிறவங்க தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் இன்றைக்கி எனக்கு கேட்குறீங்க, நான் இதுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விஷயத்தை ஒன்று என்றைக்கோ ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இவர் வந்து திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி பேசியிருக்காரு, அதிமுகவுக்கு எதிராக இன்றைக்காவது பேசினாரானோ, இது எப்படி வேணால் மாற்றி உருட்டுறது தானே. இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஒருத்தருடைய தொடர்ச்சி. நீங்கள் வந்து நான் 20 வருஷமாக இதழியலில் இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதுனதுக்கான எல்லா கட்டுரைகளும் இணையத்தில் உங்களுக்கு இருக்குது. அந்த மருதையன் குறிப்பிட்ட கட்டுரையினுடைய அபத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டம் 2011லேருந்து 16 வரைக்கும் திமுக வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு. அதற்கான காரணம் எல்லாருக்குமே தெரியக்கூடியது. முதலாவது விஷயம், வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அன்றைக்கி திமுகவுக்கு இருந்தாங்க. இரண்டாவது விஷயம், அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அது இல்லை. அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்து அவர் கிட்டத்தட்ட களத்தை விட்டு ஒதுக்கிட்டார். சில மாதங்கள்லேயே அவர் கிவ் அப் பண்ணிட்டார். அதற்கு வந்து ஜெயலலிதாவினுடைய மூர்க்கம்தான் காரணம் என்றாலும் கூட, இதே வந்து அந்த இடத்துல கலைஞரோ திமுகவோ இருந்திருந்தால் அது அவங்க ரியாக்ட் விதம் வேறையாக இருக்கும். அவர் கிட்டத்தட்ட கிவ் அப் பண்ணிட்டார். ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு இவங்க போடுறாங்க, ஜெயலலிதா போடுறாங்க. அதனால் இயல்பாகவே ஒரு அச்சுறுத்தல் காரணமாக, ஒரு அச்சத்தின் காரணமாக முடங்கி இருக்காங்க. அப்போ இந்த தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பை வந்து என்ன நம்பிடுறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்போடு அவங்க நகர்ந்துருவாங்க, அதனால் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புகிறாங்க. நான் 2015 அந்த கட்டுரை எழுதும் போதெல்லாம் மக்கள்கிட்ட நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க திரும்பி வருவாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறுது. அவங்க திருப்பி ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க. நாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் சரித்திறன்மை, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு பேசுவது என்பது அரசியல் விமர்சகர்களுடைய வேலை கிடையாது. ஒரு பத்திரிகையாளனோ அரசியல் விமர்சகனோ மக்கள்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத அவன் சொல்லுவான். ஒரு பக்கம் மக்கள் என்னெல்லாம் சிந்திக்கணுங்கிறதையும் சொல்லுவான். ரெண்டையும் தான் அவன் சொல்லுவான். நீங்கள் வந்து அவன் வந்து இப்படி தான் மக்கள் செய்யணுங்கிறத மட்டும் சொல்ல மாட்டான். மக்கள் இப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறது தான் அவன் வேலை. அப்போ மக்கள்கிட்ட நம்ம பயணம் போகும்போது அது தெரியுது. நான் 2015 இந்த கட்டுரை எழுதும்போது 2014 தேர்தலினுடைய முடிவு தமிழ்நாட்டில் என்னவாக இருந்துச்சு? மக்களவை தேர்தலில் வந்து பாஜக அதிமுக வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுருந்துச்சு. பாஜக அலையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு இங்கே ஜெயலலிதா ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா? அப்போ 2015 நான் என்ன எழுதுகிறேன், இந்த வழக்கை நம்பி அதிமுக உட்கார்ந்துருக்கிறதுல அர்த்தம் உண்டு. நீங்கள் எதிர்க்கட்சியாக அமைதியாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மக்கள்கிட்ட போங்க. இந்த வழக்கை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா 2016 தேர்தலில் நீங்கள் தோற்று போவீங்கன்னு எழுதுகிறேன். அதுதான் நடந்துச்சு. 2016 தேர்தலில் அதிமுக மீண்டும் வென்றதுங்கிறது தானே வரலாறு. அதை வந்து இப்படி வாசி காமிச்சிட்டு ஏதோ வந்து சமஸ் வந்து அதிமுகவுக்கு வக்காலத்தை எடுத்துட்டாருங்க, அப்புறம் வந்து ஜெயலலிதாவை அவர் என்ன எழுதியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை. ஒரு உதாரணத்துக்கு இங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அதை வந்து விஷுவலாக அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட வந்து யாருமே பேசுகிறதுக்கு தயங்கக்கூடிய இடத்துல அவங்க பாட்டுக்கு நினச்ச காரியங்கள்லாம் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை நிர்மூலப்படுத்தி அந்த இடத்துல கொண்டாந்து மருத்துவமனை வைக்கிறது அப்படிங்கிறது. எப்படி தலைமைச் செயலகத்தை காலி பண்ணாங்களோ அதேமாரி பண்ணுறதுங்கிறது. அப்போ ஆனந்த விடனில் ஒரு கட்டுரை எழுதுகிறேன், இதற்கு தான் ஜெயித்தீர்களா ஜெயலலிதா அப்படின்னு. ரொம்ப ஹார்ஷான கட்டுரை, கடுமையான வார்த்தைகளோட. அதில் ஒரு லைன் சொல்லணுன்னா, இந்த நூலகத்தை காலி பண்ணுறதுனால வந்து வரலாற்றுலேருந்து கருணாநிதிங்கிற பேரை அழிச்சிட முடியும்னு ஜெயலலிதா நினச்சா அதை விட ஒரு அறியாமல் கிடையாது. இது வந்து கலைஞரோட பெரிய சாதனைகளில் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ எழுதி அதுக்கு வந்து ஆசிப் கான் ஒரு பெயிண்டிங் போடுறார், ரொம்ப ஹார்ஷாக வந்து ஜெயலலிதா ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் போட்டுக்கிட்டு புத்தகங்கள்லாம் வந்து கிழிச்சு போடுற மாரி ஒரு ஹார்ஷானது. ஆஃபீஸ்லேயே பலர் வந்து என்னப்பா இப்படி எழுதிட்டேன் அப்படின்னா, அவ்வளோ கலைஞர் பார்த்துட்டு அவருக்கு வந்து இந்த சைலன்ஸ்க்கு இடையில் ஃபஸ்ட் ஓப்பனிங் இது. முதல்ல வந்து கிழிச்சிக்கிட்டு அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு விமர்சனம் ஒரு வெகுஜன இதழ்லேருந்து இவ்வளோ ஹார்டாக வருது. 3 பக்கத்துக்கு அதை வந்து முரசொலியில் பிரசுரிக்கிறார், முதல் பக்கத்தில் போட்டு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2015 அந்த அம்மா வந்து விடுதலையானதுக்கப்புறம் அல்லது 2014 தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது குற்றவாளி அப்படின்னு அவங்க தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்கள போய் விமர்சிக்கிறதுல ஒன்றும் அது பெரிய தைரியம்லாம் வேண்டியதில்லை. 2011 வந்து நீங்கள் மிருக பலத்தோடு வந்து ஆட்சியில் உட்காந்து ஒரு தப்பு பண்ணும்போது எதிர்க்கட்சிகளே வந்து வாய மூடிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்லாம் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி எழுதுறீங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் மௌலிவாக்கம் பற்றி எழுதின ஒரு கட்டுரை, அது மௌலிவாக்கம் கட்டிடம்
அப்போ ஹிந்துவில் நான் எழுதின ஒரு கட்டுரையோட தலைப்பு கிட்டத்தட்ட முழுப்பக்க கட்டுரை எதுவும் அதற்கு கொடுத்த தலைப்பு வந்து பிணந்தின்னும் சாத்திரங்கள். இதை பார்த்துட்டு அன்றைய சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான கோபம். நம்ம அவங்க மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு என்ன இப்படி எழுதுறாரு, எப்படி அலோவ் பண்ணுறீங்கலாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு புரியலை. ஏன்னா அதில் வந்து எல்லாமே வந்து உள்ளார வந்து எதுவுமே அவதூறு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. காட்டமாக இருக்குது கட்டுறேன், ஆனால் அவதூறாக இருக்காது, எப்போதுமே இருக்கும் அதில். ஆனால் அவங்க வந்து இவ்வளோ அவதூறாக எழுத வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி அப்புறமா இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு சிஎம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, முதல்ல தமிழை வந்து படித்து புரிஞ்சுக்குங்க, பிணந்தின்னும் சாத்திரங்களுக்கு முன்னாடி வரி என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுங்கன்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அது பாரதியினுடைய விதி, பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்ங்கிறது. அப்போ சமஸ் வந்து பேயின்னு சொல்கிறான், நீ பப்ளிஷ் பண்ணுவியாங்கிற அவங்களோட கேள்வி. 6 மாதத்துக்கு விளம்பரம் நிறுத்தினாங்க. விளம்பரம் வந்து இந்து தமிழ் நாளிதழுக்கு நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னாடி வேறு விதமாக வந்து அடுத்தடுத்ததில் சரியானுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு நெருக்கடி தான் ஆக்சுவலி உங்களுக்கு. அது இதெல்லாம் தொடர் நெருக்கடியாக தான். இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டதே இல்லை, எந்த காலகட்டத்திலையும் கவலைப்பட்டதில்லை. அப்புறம் அதிமுகவை நான் விமர்சிச்சிருக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுதான் நான் வந்து இந்தமாரியான இடத்துல வந்து தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது தற்குறிகள்னு நான் போடுறது. அப்புறம் ஐயோ சமசங்களை தற்குறின்னு சொல்லிட்டாரு, லும்பன்னு சொல்லிட்டாருன்னு குதிக்கிறது. நீங்கள் வந்து இதே அதிமுக ஆட்சி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் கவர்னருக்கு முன்னாடி கை குலுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோவோடு போட்டு உரிமைகளை பாதுகாக்க தவறுனா உங்களுக்கு பதவி எதுக்கு, வெளில போன்னு சொல்லி ஒரு பக்கம் கட்டுற வந்திருக்கு. சரியா? என்ன எழுதலை, எந்த ஆட்சியை எழுதலை, யாரை எழுதலை, இது எல்லாமே இவர்களுடைய தற்குறித்தனம். அப்போ நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்ல வரேன். எங்களை பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அது ஆட்சியில் யார் இருக்கிறாங்கங்கிறது இல்லை. யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து மக்கள் தரப்புலேருந்து சுட்டி காட்டுறதுங்கிறது அவசியம். இதில் வந்து நான் அதுதான் சமீபத்தில் ஒரு குறிப்பு கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். கூட்டாட்சியா ஆயுள் முழுக்க வந்து அதுக்காக குரல் கொடுக்கலாம், இல்லை ஜனநாயகத்துக்கு ஏதாவது எதிரான ஒரு அச்சுறுத்தல் இருக்கா, உங்களுடைய போராட்டத்தில் எங்கள் ஆயிலே கொடுக்கலாம், உயிரே கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் லஞ்ச ஊழலில் போய் மாட்டுறீங்க, முறைகேடாக பண்ணுறீங்க, நிர்வாக செயற்கேடாக பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய வேலை பத்திரிகையாளர்களோடது கிடையாது. சரியா? இரண்டாவது, ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு வெளியிலேருந்து இதுமாரி சுட்டி காட்டுவதுங்கிறது முக்கியம். என்னை பொறுத்த அளவில் இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே இருக்கிற ஆட்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கவனத்தோடு தான் எடுத்துக்கிறாங்க. இன்னைய வரைக்குமே அதில் உள்ள விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க நல்லபடியாக தான் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெவ்வேறு விஷயங்களை கண்ணியமாக இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் ஹார்டாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஹார்டாக அவங்களும் டீல் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம், அது தனி. ஆனால் நீங்கள் வந்து சுட்டி காட்டக்கூடிய விஷயங்களை மேலேருந்து அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்து செய்கிறதுங்கிறது நடக்க தான் செய்யுது. கீழே இருக்கிற ஆட்கள் கத்துறதுங்கிறது வந்து அது அவ்வளோ பொருட்படுத்தத்தக்கது அல்ல. அதை சும்மா போட்டு போயிட்டுருக்க வேண்டியது. அது புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது நம்ம இதை வந்து ஊழல் விஷயத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் இவங்களுடைய சமூக நீதி கோட்பாடுகளோட தான் நம்ம இணங்கி பயணிக்கிறோம், அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைங்கிறீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி இல்லை, அதிமுக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இல்லை. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் சீமான், இப்படிங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இவங்களை விமர்சனம் பண்ண மறைமுகமாக நீங்கள் இவங்களை வளர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு எடுத்துக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்போதுமே எல்லா கட்சிகளுமே சொல்லக்கூடியது. இப்போ கடந்த ஆட்சி காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுககாரர்கள் வந்து என்னை வந்து திமுகவோட சேர்த்து விமர்சிச்சிருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையுமே என்னை காங்கிரஸோடு சேர்த்து பாஜக விமர்சிச்சிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த காலகட்டத்திலலாம் என்னை கம்யூனிஸ்டாக சித்தரித்து அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஆனால் ஒரு நல்ல பத்திரிகையாளன் எதிர்கட்சிகளோடு இணைச்சி பேசப்பட்டால் அவன் தரம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆளுங்கட்சியோடு இணைச்சி பேசப்படுறது தான் சந்தேகத்துக்குரியது. ஏன்னா நான் பேசிக்காக வந்து தினமணிலேருந்து வந்த ப்ராடக்ட். கோயங்கா பற்றி ஒரு கதை உண்டு. மிக சமீபத்தில் வந்து மோடி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை பாராட்டி பேசுவாங்க இல்லையா, அதுபோல் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியலை பாராட்டி பேசினார். இதற்கு நன்றி சொல்லணும். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே அந்த ஆசிரியர் பேசுகிறார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர். பிரதமர் மோடி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய எடிட்டோரியலை புகழ்ந்து சில வார்த்தைகள்லாம் சொன்னார். எனக்கு அப்போ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எக்ஸ்பிரஸுடைய பாரம்பரியம் அப்படி. கோயங்காவிட்ட அவருடைய நண்பர்களில் ஒரு அரசியல் தலைவர்
ஒரு முறை ஒரு நிருபரை பார்த்துட்டு ரொம்ப நல்லா வேலை பண்ணுறாருப்பா, ரொம்ப பிரமாதமாக இருக்கார் அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாரு. மறுநாள் வந்து கோயங்கா அவரை விட்டு வேலையை விட்டு அனுப்பி போட்டார். என்ன காரணம்னா, அவன் நண்பராக இருக்கா, அரசியல் தலைவராக இருக்கால வேறு, ஆளுங்கட்சிக்காரர்கள் இவ்வளோ இணக்கமாக ஒரு நிருபரை நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அமைப்புக்கு வந்து ஒரு இயல்புலையே வந்து ஒரு விமர்சனத்தன்மையோடு தான் ஒரு செய்தியாளருங்கிறவன் இருக்கணும், பத்திரிகையாளருங்கிறவன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம். எதிர்க்கட்சிகள் வந்து வலுவாக இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது. நீங்கள் சொல்கிறீங்க வந்து திமுகவுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை அப்படி, அது ஒரு கற்பனை, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் வந்து வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது. அதிமுக வந்து இந்த 2 வருஷத்தில் ஒன்றும் உடஞ்சி போயிடலையே. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இல்லை, கட்சியை கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுலே தான் காலத்தை செலுத்துறானே தவிர ஆட்சி ரீதியாக அவங்களால விமர்சன கணைகளை தொடுக்க முடியல தானே. இல்லை, விமர்சன கணைகளை தொடுக்க முடியலைங்கிறதுல அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இலக்கணம். இதெல்லாம் இதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளருங்கிறவர் பத்திரிகையாளரை மட்டும் சில சமயத்தில் பேச முடியாது. சில இடத்துல வரலாற்று ஆய்வாளராக மாறுவார், சில இடத்துல சமூக விமர்சகராக மாறுவார். நீ இந்த வரலாற்று பின்னணியில் பார்க்கணும். திமுகவுக்கென்று மிகச்சிறந்த எதிர்க்கட்சி பண்பாடு உண்டு. ஏன்னா எதிர்க்கட்சியாக உருவாகி வளர்ந்த கட்சி. நீங்கள் வந்து அதற்கான எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. அப்புறம் கட்சியாக அது அரசியல் கட்சியாகவும் முகிழ்ந்ததுக்கப்புறம் 1949 அது ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சிக்கு 1967 வருது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து முன்னாடியே அந்த எதிர்க்கட்சி பண்பு போர்க்குணமுக்க எதிர்க்கட்சியாக அது வளர்ந்து வருது. முழுக்க போராட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே போல் கலைஞர் ஆட்சி இருக்குது, 76 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 77லேருந்து 88 வரைக்கும் உங்களுக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி 10 ஆண்டு காலம், 87 அவர் மறைகிற வரைக்கும். அப்போ திரும்பவும் வந்து அந்த காலகட்டம் அது எதிர்க்கட்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் திருப்பி எடுத்தீங்க 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்குது. அது வந்து அந்த பண்பாட்டோடு வளர்ந்தது. இப்போ மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்டுகள்கிட்ட இந்த பண்பை பார்க்க முடியும், பாரதிய ஜனதா கட்சிகிட்ட பார்க்க முடியும். சிதம்பரம் எனக்கு அழிச்ச ஒரு பேட்டியில் சொன்னார், எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகீனம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பெரும்பகுதி காலம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிங்கிறதுனால ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுவதுங்கிறதே வந்து அந்த பண்பாடுங்கிறது எங்கள் கட்சியில் குறைவாக இருக்குது, எங்களால் உள்ளபடியாக அதை மீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னார். அதுபோல் அதிமுகங்கிறது அது ஒரு ஆளுங்கட்சியாகவே இருந்து பெரும்பகுதி ஓட்டின வண்டி அது. அதனால் அது வந்து அதோடைய தன்மை என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கும். இந்த அதிருப்தியை அது தன்னுடையதாக மாற்றிட்டு அப்படியே ஆட்சிக்கு வர்றது அதனுடைய வரலாறாக இருந்தது. அதனால் வந்து அதுக்கு இதை நான் சொல்கிறது வழியாக அதிகமாக என்னமோ அப்படி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல வரல. நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக அதனுடைய அம்சத்தில் அது வந்து தன்னை தகவமைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டை எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் அதில் வந்து ஏகப்பட்ட பிளவுகள் இருந்துச்சு. அந்த பிளவுகள்லாம் ஓரளவுக்கு அவங்க சரி செஞ்சுருக்காங்க, ஒரே தலைமைக்கு கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜக போன்ற மதவாத ஒரு சக்தியோட கூட இருந்த இடத்துலேருந்து நாம் விலகி இருக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னமோ அது நடந்துகிட்ருக்கு, ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய நாய்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலேயே வந்து ரொம்ப அதுதான் பிரதான எதிர்க்கட்சி மாறிட்டுருக்குங்கிற மாயையெல்லாம் நான் நம்பலை. சரியா? அது வந்து அவங்களோட அளவுலேருந்து முருகமாக செயல்பட்டுருக்கு, அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் அது ஒரு என்றைக்கும் மெயின் ஃபோர்ஸாக மாறல. நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சில விஷயங்களை வந்து தொடர்ந்து முன்னிறுத்திட்டுருக்கு, தமிழர் நலன் சார்ந்த அல்லது தமிழர் பிரதிநிதித்துவம் சார்ந்த. அதில் வந்து சில அப்சர்ட் இருக்கலாம், சில அபத்தங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் நடைமுறைக்கு அப்பாற்பட்டது இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு மரபு இருக்குது. அந்த கட்சிகளோட பேர் மாறிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கே தவிர தமிழ் தேசிய இயக்கங்கிறது தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியலை பேசிகிட்டு இருக்கு. அது ஒரு வகையில் வந்து நீங்கள் நாம் தமிழர் மாதிரியான இயக்கம் வந்து திமுகவோட வந்து ரொம்ப முரண்பட்டதாக நான் அதை பார்க்கல. அவங்க எவ்வளோதான் வந்து அப்படி எதிர்த்து பேசி கொண்டாலும் திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை பேசுகிறாங்க, ஆனால் பாஜக வந்து எதிரி, இவங்க அங்காளி பங்காளி சண்டை தான் அப்படின்னு. அப்படியான ஒரு உணர்வு தான் அவங்கள்ட்ட இருக்க முடியும். காரணம் என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் நாம் தமிழர்லேருந்து ஒரு ஆள் வந்து வெளியில் போய் எங்கேயாவது பாஜகவில் சேர்றாரா? நீங்கள் திமுகலையோ அதிமுகலையோ தானே அவங்க சேர்றாங்க. இங்கேருந்து கொஞ்சம் வந்து வளர்ந்துச்சுன்னா நாற்றை பறித்து எங்கே நடுறாங்கன்னா அங்கே தான் நடுறாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டலாக அவங்கள்ட்ட அந்த எதிர்ப்புணர்வு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசியல் கட்சிகள் வந்து கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் மட்டும்தான், பாக்கி எதுவுமே இல்லை, பாக்கி எதுக்குமே ரோல் இல்லைன்னு சொல்லி என்ன வேணால் பேசலாம். நாம் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் அப்படி பேசக்கூடாது. ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு அரசியலில் நிகழக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் பல்வேறு ஃபோர்ஸஸோட சேர்க்கை. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாங்க.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் குறிப்பாக மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதற்கான முழு அங்கீகாரத்தையும் நீங்கள் அதிமுக அரசுக்காக கொடுப்பீங்க? களத்தில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பை உண்டாக்குனது வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க உருவாக்குனது. ஸோ அவங்களுக்கும் அதில் ரோல் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவங்கெல்லாம் கத்துறாங்களே, அதை வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படி இல்லை. இவங்கெல்லாம் நிறைய கத்துனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்சி வந்து அங்கே இன்னும் செயல்படக்கூடிய கட்சியாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். ஜி நாகராஜன்கிற எழுத்தாளர் சொன்னது இது. நாட்டில் நடப்பதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேளுங்கள், ஏன் அப்படி நடப்பதை நீ எழுதுகிறாய் என்று கேட்காதீர்கள். ரொம்ப கரெக்டான ஒரு வசனத்தோட ஒரு வாசகத்தோட முடிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊழல் எதிர்ப்பு, அதே போல் எதேச்சதிகார எதிர்ப்பு, இதெல்லாம் எப்படி பகுத்து பார்க்கணும், ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக எப்படிப்பட்ட பணிகளை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய அரும்பணி அருஞ்சல் வாயிலாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரட்டும். எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்துமடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி மகளே. மீண்டும் ஒரு சிறப்பு பெருதனும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.